ஸ்டார்டர் கன் கொடுத்துறேன். ஓகே, நான் ஜஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே, ஜஸ்ட் விஎம்ல எடுத்துக்கிறேன். ஆர் எல்ஸ் விஎம் போலாமா, இல்லை க்ளவுட்லேயே ஒரு இன்ஸ்டன்ஸில் எடுத்துக்கலாமா? விஎம்ல போய்க்கலாம். ஓகே ஓகே, உங்களுக்கு ஆமாம் விஎம் தான் இருக்கும். சரி, ஓகே, விஎம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தா தானே அது. ஓகே, அப்போலேருந்து எடுக்கவே இல்லை. ஓகே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால், யூசர்னா என்ன, குரூப்னா என்ன, அதை எப்படி யூசர் கிரியேட் பண்ணலாம், குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கலாம், எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு யூசர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸர் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? ஹூஎம்ஐ அபிசோ ஹூஎம்ஐ போட்டு எனக்கு கண்டுபிடிக்கும். என்னோட யூசர் காட்டும். ஓகேவா? சில பேர் யூசர்ஸ் போடுவாங்க. யூசர்ஸ் போட்டாலும் யூசர்ஸ் காட்டும் என்ன யூஸராக இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் எனக்கு தந்துட்டாங்க. இந்த இதில் ஆ அது அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து யூசர் நேம் நான் என்ன யூஸர் இருக்கேன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து இது வந்து நிறைய யூசர்ஸ் இருக்கலாம். அந்த யூசர்ஸ்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? கேட் ஸ்லாஷ் இடிசிடி பாஸ்வேர்ட், அதாவது கேட்டில் இடிசிடிங்கிற டேரக்டரியில் பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஃபைலை கேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? இல்லை நிறைய யூசர்ஸ் இருக்காங்க ஆபிஸா. ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டம் ரிலையன்ஸுங்கிறது ஒரு ஒயிட் ரேஞ்ச் சிஸ்டம். ஓகேவா? இதில் வந்து நெட்ஒர்க் இப்போ நீங்கள் வந்து ஏஎஃப் கான்ஃபிக் கொடுத்தா நிறைய ப்ரைவேட் நெட்ஒர்க் அசைன் ஆகுது, ஹார்ட் ட்ரைவ்லாம் அட்டாச் ஆகுது, நிறைய யூசர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய யூசேஜ் பண்ணுது. லினக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணதில்ல. இதெல்லாம் ஒவ்வொரு யூசர்ஸில் இருக்கும். இப்போ மெயிலுங்கிற ஒரு யூசர் ஹேண்டில் பண்ணுது, நியூஸுங்கிற ஒரு யூசர் ஹேண்டில் பண்ணுது, ப்ராக்ஸிங் பண்ணுது. பட் இதெல்லாம் நம்மளால லாகின் பண்ண முடியுது. ஜஸ்ட் இந்த யூசர் இருந்தால் தான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகேவா? எக்ஸாக்டாக அதேமாரி நமக்கு டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் டைம் யூசர் இருக்கும். ரூட் ஆபிஸா ரூட் யூசர் இருக்கு. அடுத்து இருக்குது ஓகே பாஸ்வேர்டு, அதெல்லாம் பார்க்கலாம். எக்ஸுங்கிறது ஒரு ஷேடோ ஃபைலாக இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்குது யூசருடைய ஐடி. நீங்கள் கேட்டிங்களே யூசர் ஐடி, அந்த யூசர் ஐடி டிஃபால்ட்டாக ரூட்டிங் 0 தான் இருக்கும். அடுத்து குரூப் ஐடி செகண்ட் இருக்குது. ஓகேவா? குரூப் இருக்கும். அடுத்து ஓகே அது பிலாங்ஸ் டு என்ன குரூப், அதில் குரூப்லேயே வந்து பிரைமரி குரூப் செகண்டரி குரூப்னு ரெண்டு இருக்குது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஓவராலாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஓகே என்னென்ன யூசர் இருக்கான்னு எப்படி பார்ப்போம்? கேட் ஏடிசி ஸ்லாஷ் பாஸ்வேர்ட் கொடுத்தா எனக்கு வந்து யூசர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணுவோம். லினக்ஸ்ல எல்லாமே. இப்போ நான் என்ன யூஸர் இருக்கேன், கிருஷ்ணன்சாங்கிற ஒரு யூசர் இருக்கான். அவனுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்கு, ஷேடோ ஃபைலாக இருக்குது. ஜஸ்ட் அதையும் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு ஐடி இருக்குது, யூசர் ஐடி. அடுத்து குரூப் ஐடி. ஓகேவா? அடுத்து பிலாங்ஸ் டு என்ன குரூப், கிருஷ்ணன்சாய், அதாவது பிரைமரி குரூப். ஓகேவா? அதாவது சொல்கிறேன். ஓகே, பிரைமரி செகண்டரி ரெண்டு குரூப் இருக்குது. ஜஸ்ட் பிரைமரியாக நீங்கள் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி பிரைமரி ஒரு குரூப் கிரியேட் ஆகும். அந்த பிரைமரி குரூப் நேம் என்னவா இருக்கும்? யூசர் நேமாக தான் இருக்கும் ஆபிஸா. புரியல? இப்போ கிறிஸ்டன்ஸான்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணால் எனக்கு குரூப் என்னவா இருக்கும்? கிறிஸ்டன்ஸான்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகிடும் டிஃபால்ட்டாகவே. ஓகேவா? அந்த குரூப் பேர் என்னது? கிறிஸ்டன்ஸாய். இதை வந்து என்ன சொல்லுவோம்? பிரைமரி குரூப். செகண்டரி குரூப்புங்க ஓகே கிறிஸ்டன்ஸாங்கிற ஒரு டெவலப்பர். ஸோ டெவலப்பருங்கிற ஒரு குரூப்பில் ஆட் பண்ணலாம். அது வந்து செகண்டரி குரூப். ஆனால் பிரைமரி குரூப்லேயும் டிஃபால்ட்டாக இருப்பாங்க, செகண்டரி குரூப்பில் ஆட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து ஓகே இது வந்து டேரக்டரி எங்கே இருக்குன்னா ஹோம் கிறிஸ்டன்ஸாங்கிற ஒரு டேரக்டரி இருக்கும். அப்படி சார் நீங்கள் பிடபிள்யூடிங் கொடுத்தா ஹோமுக்குள்ளே தான் கிறிஸ்டன்ஸாயின் இருக்கும். ஓகேவா? இப்போ சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் கொடுக்குறேன். இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணனா எனக்கு வந்து கிறிஸ்டன்ஸாயின் ஒரு யூசர் இருக்கும். அதனால ஒரு டைரக்டரி இருக்கு. ஓகேவா? இப்போ யூசர் லிஸ்ட் பண்ணது கமெண்ட் புரியுதுல? என்னென்ன யூசர் இருந்தாலும் அப்பாச்சிங்கிறது ஒரு யூசர் இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இன்ஸ்டால் பண்ணோம்ல, எப்படி இன்ஸ்டால் அப்பாச்சி கொடுத்தோம். அதனால என்னது அப்பாச்சிங்கிற ஒரு யூஸ், அதாவது சில ஃபைல் தான் யூசர் இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? சிலதுக்கு யூசரால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதோடைய பார்த்தா வேற இப்போ அப்பாச்சி இருக்கு. ஓகே, ஜஸ்ட் நான் அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சிடி வேர் www.html அபிசா போட்டேன். இருக்க ஃபைல் கொஞ்சம் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு நான் எல்லாம் சேவ் பண்ண எல்லையை கொடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து ரூட் யூஸர் இருக்குது. ஜஸ்ட் ஹெச்டிஎம்எல்ங்கிற ஒரு பார்த்துக்குள்ள போயிட்டு எல்லாம் சேவ் பண்ண எல்லையை கொடுக்குறேன். மோஸ்ட் எல்லாமே ரூட்டில் நம்ம போட்டோம். ஜஸ்ட் இது வந்து யூஸர் வந்து அப்பாச்சி 2 மாற்றி கூட ரன் பண்ண முடியும். பார்க்கலாம் அதில் எப்படி ஒவ்வொன்றும் கொண்டு பண்ணலாம். இப்போதைக்கு யூசர் லிஸ்ட் பண்ணுறது பார்த்தோம், யூசர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? ஒரு யூசர் எப்படி பார்க்க முடியும்? யூசர்ஸுங்கிற கமாண்ட் இருக்கும். ஜஸ்ட் ஹூஎம்ஐ கொடுத்தாலும் அது என்ன யூசர் காட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ எங்கிட்ட இருக்க யூசர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எங்கிட்ட லாஸ்ட்டாக பார்த்த கிருஷ்ணன் சைன் இருக்குது, அப்பாச்சிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது பாஸ்வேர்ட் ஃபைல் பார்க்கலாம். பாஸ்வேர்ட் ஃபைலுக்கு என்னன்னா கேட் இடிசிடி
ஷேடோ ஷேடோ. ஓகே, இது வந்து ரூட் யூசரால பார்க்க முடியும். நான் சூடோ முன்னாடி கொடுக்குறேன். ரூட் யூசரோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஷேடோ ஃபைல் லிஸ்ட் ஆகும். அதாவது பாஸ்வேர்ட்னா உங்களுக்கு வந்து என்கிரிப்டடாக காட்டும். ஜஸ்ட் நீங்கள் பார்க்க முடியாது, பட் பாஸ்வேர்ட் இருக்கலாம் செக் பண்ண முடியும். இப்போ கிறிஸ்டன்ஸ் ஆகிங்கிறது ஆஃபீஸாக பாஸ்வேர்ட் போட்டேன். இப்போ ஆஃபீஸாக பாஸ்வேர்ட் இருக்கு. சில யூசர்ஸ்க்குலாம் கொஸ்டின் மார்க் போட்டால் எனக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்காது. நாட் ஈக்குவல் இருந்தால் என்னது பாஸ்வேர்டு இருக்காது. ஓகேவா? இது வந்து என்ன பாத்தில் இருக்கும்? இடிசிடி ஷேடோ. ஓகேவா? நான் ஜஸ்ட் ரூட் யூஸராக மாறிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகேவா? சூடோ பேஷ் ரூட் அட் காலி. இப்போ என்ன யூஸராக இருக்கேன்? யூசர்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு வந்து அபிஸா இது வந்து யூசர்ஸ்னா உள்ள நிறைய கிறிஸ்டன் சைனில் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் பூவாமே கொடுக்குறேன். பூவாமே கொடுத்தா என்ன யூஸர் இருக்கேன்? ரூட் யூஸராக மோஸ்ட்டாக இருக்கேன். ஓகேவா? ஓகே, எங்கிட்ட வந்து யூசர்ஸ் வந்து கிறிஸ்டன் சாய் மட்டும் தான் இருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து கிறிஸ்டன் சாய் வந்து என்ன யூஸராக இருக்கா பார்க்கறதுக்கு ஓகே அது குரூப் கொடுத்து கொடுக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு யூசர் பார்த்தாச்சு, யூசர் லிஸ்ட் பண்ண பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது சொல்கிறேன் அது பார்க்கலாம். ஓகேவா? 2 காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து யூசர் பார்த்தாச்சு. ஜஸ்ட் யூசர்னா என்ன, அது எங்கே இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கலன்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து குரூப் பார்க்கலாம். மாற்றலாம். ஓகே, கேட் ஸ்லாஷ் இடிசி. இடிசிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் மோஸ்ட்டாக இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இடிசியில் குரூப்பும் கொடுக்குறேன். ஓயூபி குரூப்பும் எடுத்து என்கிட்ட கொடுத்தா எனக்கு வந்து குரூப்லாம் காட்டும் என்னென்ன குரூப் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? ஜஸ்ட் என்ன கொடுத்தேன்? எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ், அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. மோஸ்ட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணணும். நான் என்ன கொடுத்தாலும் புதுசாக எக்ஸ்டர்னல் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஒரு யூஸர் கிரியேட் பண்ணுறேன், ஒரு குரூப் கிரியேட் பண்ணால் எக்ஸ்டர்னல் தான் ஆஃபீஸர். டிஃபால்ட்டாக லினக்ஸில் இல்லை. நான் கிரியேட் பண்ணுறதுல இதில் இருக்கும் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ். இந்த டேரக்டரியில் தான் மோஸ்ட்டாக இருக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? எதுக்கு இடிசிக்கில் தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதில் தான் இருக்கும் ஆஃபீஸர். ஓகே, இப்போ வந்து யூசர்ஸ் குரூப்பை லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்தேன்? கேட் இடிசி குரூப். இப்போ வந்து எனக்கு என்ன இருக்குது? ஆஃபீஸாக நான் பிரைமரி குரூப் ஒரு யூசர் கிரியேட்னா அதுக்குன்னு ஒரு பிரைமரி குரூப் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் அப்பாச்சிங்கிறது ஒரு குரூப்பாக இருக்குது. இங்கே வந்து ஓகே டாக்கர்னு ஒரு குரூப் இருக்குது. இப்போ கெடா பாக்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அதை வந்து கிறிஸ்டன் சாய்ங்கிற ஒரு யூசர் இருக்கான். இப்போ ஸ்கேனர்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து ஸ்டாண்டர்டுன்னு ஒரு யூசர் இருக்கான். கிறிஸ்டன் சாய்னு ஒரு யூசர் இருக்கான். ஜஸ்ட் பார்த்தே புரியுதுல உங்களுக்கு? ஒய்ஸாக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு வந்து கிறிஸ்டன் சாய்ங்கிற ஒரு யூசர் இருக்கான். ஓகேவா? ஒய்ஸாக்குங்கிறது ஒரு டூல், நெட்வொர்க் டூல், ஒரு மாதிரி பாக்கெட் ட்ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஓகே கிறிஸ்டன் சாயில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். டிஃபால்ட்டாக இதில் இருக்கும். நம்ம கிரியேட் பண்ணுறதுலாம் புதுசாக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? டிஃபால்ட்டானா உள்ளே இருக்கிறத மைனஸ் பண்ண தான் இது இருக்குது ஆஃபீஸாக. இப்போ நெட்வொர்க்கிங் உள்ளே இருக்குது. டிஃபால்ட்டாக ப்ரைவேட் சப்நெட்லாம் உங்களுக்கு அசைன் ஆகுதுல்ல, அது ஒரு அல்காரதமாக இருக்கும். அந்த அல்காரதத்தை மேனேஜ் பண்ணுறது அந்த நெட்வொர்க் குரூப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த குரூப்பில் நம்மளால லாகின் போக எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அதை பார்க்க முடியும் இன்பில்டாக. நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், அப்கிரேட் பண்ணலாம், பர்மிஷன் செட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் ஜஸ்ட் ஆன்லைன் ட்ரைவிங் போர்ட் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஆப்வியஸாக ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனியில் வந்து நிறைய யூசர் இருப்பாங்க. இப்போ கோகுல்னு ஒரு யூசர் இருப்பான், கிருஷ்ணன் ஒரு யூசர் இருப்பான், அதுக்கப்புறம் ஓகே நிறையா சாய்னு ஒரு யூசர் இருக்கலாம். ஒரு 4-5 யூசர் இருக்காங்க. ஓகேவா? 4-5 யூசரும் ஒரு டெவலப்பராக இருக்காங்க. ஓகேவா? டெவலப்பருக்கு எனக்கு இந்த பார்த்து தான் ஆக்சஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் அவனுக்கு எல்லா ஆக்சஸ் இருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து 6 யூசருக்கு ஒட்டுக்க கொடுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஒரு குரூப் டெவ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் டெவ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த டெவ்வுக்கு பர்மிஷன் கொடுத்துருவேன். ஓகே, இந்த டெவ் குரூப்புக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அட்மின் யூசரு இந்த மாதிரி ஓகே இவங்களால இந்த பார்த்து வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு மொத்த யூசர்ஸ் என்ன பண்ணுவேன், இந்த குரூப்குள்ளே தூக்கி போட்டுருவேன். இப்போ அந்த மொத்த யூசர்ஸ்க்கு என்ன பர்மிஷன் இருக்கும், அந்த குரூப்புக்கான பர்மிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ குரூப் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல, பட் அவங்களுக்குன்னு ஒரு பிரைமரி குரூப், இப்போ கிறிஸ்டன்னா அவனுக்குன்னு ஒரு பிரைமரி குரூப் இருக்கும். இது ஏன் எவ்வளோ கேவலம் பண்ணுது? அட்வான்ஸ் இல்லை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பிரைமரி குரூப்னு என்னது?
சேம் நேம்ல இருக்கும். இப்போ கிறிஸ்டியன் சாய்னா கிறிஸ்டியன் சாய்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். அது வந்து பிரைமரி குரூப். செகண்டரி குரூப்னா இப்போ கிறிஸ்டியன் சாய் வந்து டெவலப்பருங்கிற ஒரு குரூப்ல ஆட் பண்றேன். அது வந்து செகண்டரி குரூப். ஓகேவா? இப்போ எந்த ஒரு யூசர் எடுத்தாலும் பிரைமரி குரூப் இருக்கும் கண்டிப்பா. செகண்டரி குரூப் நம்ம ஆட் பண்ணாதான் இருக்கும். ஓகே தானே? ஜஸ்ட் பார்க்கலாம். உள்ள டெப்தா போற பார்க்கலாம். ஓகே. இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்? ஒரு குரூப்பை பார்க்கறதுக்கு என்ன கமெண்ட்? ஏடிசி குரூப். இதே யூசர்ஸை பார்க்க பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட். ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு நான் வந்து யூசர்ஸுக்கு என்ன குரூப்னா என்னன்னு பார்த்துச்சு. ஓகேவா? இப்போ எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம், இப்போ எப்படி ஒரு குரூப் கிரியேட் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது குரூப்புக்கு, ஜஸ்ட் அவங்களுக்கு என்னென்ன யூசர்ஸ் ஆட் பண்ணலாம் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் மோஸ்ட்டாக ரூட் யூஸராக மட்டும் தான் பண்ண முடியும். நார்மல் யூஸராக பண்ண முடியாது. குரூப் ஆட் பண்ணுறது கிரியேட் பண்ணுறது எல்லாமே. ஓகேவா? ஓகே. கேட் ஸ்லாஷ் இடிசி ஸ்லாஷ் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டாக கிறிஸ்டியன் சாயின் ஒரு யூசர் அப்பாச்சின்னுங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் லேரான்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இது மோஸ்ட்டாக செக்யூரிட்டி வாய்ஸ், அதனால நிறைய யூசர்ஸ் இருக்கும், நிறைய குரூப் இருக்கும். ஓகேவா? பேசிக்காக மோஸ்ட்டாக எல்லா லினக்ஸ்லையும் இருக்கும். இதில் ஒரு 2-3 யூசர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ண வைக்க வேணாம். ஓகே. ஜஸ்ட் இப்போ வந்து நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு வந்து நிறைய கமெண்ட் இருக்கு. யூசர் ஆட். யூசர் ஆட்னா ஆட் யூசர் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஜஸ்ட் இப்போதைக்கு லினக்ஸ் யூசர்ஸ்லாம் என்னென்ன பார்த்துருக்கோம். நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்டாக எப்படி கிரியேட் பண்ண போகிறேன் என்னென்னு ஜஸ்ட் யூசர் என்ன குரூப் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ தான் இனிமேல் கிரியேட் பண்ண போகிறோம். ரெக்கார்டிங் நான் அப்லோட் பண்ணிடுறேன். போகணுன்னு பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஜஸ்ட்டு யூசர்னா என்ன பார்த்தாச்சு, எவ்வளோ யூசர் இருக்கான்னு பார்த்தாச்சு. ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் சொன்னேன்? யூசர் ஆட். ஓகே. மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ண மாட்டோம். சொல்கிறேன். இதுக்கும் இன்னொரு கமெண்ட் இருக்குது. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? யூசர் ஆட். இப்போ நான் ஒரு யூசர் ஆட் பண்ணேன்னா யூசர் ஆடுன்னு ஒரு கமெண்ட் கொடுத்து ஜஸ்ட்டு சாயின் கொடுக்குறேன். ஓகேவா? சாயின் ஒரு ஓகே. சாயின் ஒரு யூசர் கூட இல்லை, நான் ஒரு யூசர் ஆட் பண்ணுறேன். ஒரு யூசர் ஒன்று வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. யூசர் 1 ஒரு யூசர் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் இது என்ன பண்ணால் லேசின்னு சொல்லலாம். யூசர் ஆடுங்கிறது லேசி கமாண்ட். ஓகேவா? லேசி கமாண்ட்னா எனக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் இன்ஸ்டால் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு யூசரை மட்டும் ஆட் பண்ணும். அதுக்கான பர்மிஷன் எதுவுமே கொடுக்காது. ஓகேவா? ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு யூசர் ஆட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் இடிசிடி பாஸ்வேர்டு உள்ள போய் என்டர் கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? யூசர் 1 இருக்கு. ஓகேவா? பாஸ்வேர்டு இருக்கு. நான் பாஸ்வேர்டு இருக்கா இல்லைன்னு போய் செக் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு எப்படி பார்ப்போம்? ஷேடோ ஃபைல். ஏடிசி ஷேடோன்னு இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த யூசருக்குன்னு ஒரு ஐடி ஆபிஸா அசைன் ஆகும். குரூப் ஐடி ஒன்று அசைன் ஆகும். பார்த்து ஹோம் ஸ்லாஷ் யூசர் இருக்கு. நான் ஆபிஸா ஹோம் ஸ்லாஷ் இப்போ கிறிஸ்டன் சாயில் இருக்கேன். யூசர் 1 இருக்கான்னு பார்க்குறேன். டபுள் டாட் கொடுத்து எல்எஸ் கொடுக்குறேன். எனக்கு கிரியேட் ஆகல. ஏன்னா நான் லேசி கமெண்ட் சொல்கிறேன். இது வந்து லேசி சோம்பேறின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த சொல்லலாம், இந்த கமெண்ட் கொடுத்தா கிரியேட் ஆகும். பட் எதுவுமே ஆகாது. ஓகே. இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். அப்படின்னு இல்லை. அது ஒன்றுமே பண்ண தெரியல. நாம தான் ஓனாக பண்ணணும் மேனுவலாக. ஓகேவா? இப்போ யூசர் 1 இருக்கான். அவனுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணி பாஸ்வேர்ட் செக் பண்ண என்ன கமெண்ட்? கேட் இடிசி ஷேடோ வச்சு ஷேடோ கொடுத்தா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்கா? இல்லை. இப்போ கிறிஸ்டன் சாக்கி இருக்கா? இருக்கு. அது வந்து ஹேஷ் அதை டீக்ரிப்ட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம பார்க்க முடியும். ஜஸ்ட் இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ண யூசருக்கு அது வந்து ஓகே. டைரக்டரி கிரியேட் பண்ணல, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணல. அடுத்து செல் பார்த்தா எனக்கு எஸ்ஹெச் இருக்கு. மிஸ்டெல்லாம் பார்த்தா பேஷன் இருக்கு. ஓகேவா? இது மட்டும் சொல்றேன். எல்லாமே பண்ண முடியும் நம்மளால. ஜஸ்ட் இந்த கமாண்ட் வச்சு பண்ணா அப்படி இருக்கு. அது இன்னும் பண்ண முடியும். ரொம்ப டெப்தா போலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இது வந்து என்ன செல் எடுத்திருக்கு? பின் எஸ்ஹெச். எஸ்ஹெச்னா அது மோசமான செல். ஓகேவா? பேஷ்னா ஓகே நம்ம யூஸ் பண்ண செல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு சூடானா சூப்பர் யூசர்னு சொல்லுவோம். ஓகேவா? சூடானா சூப்பர் யூசர் டூ. சூப்பர் யூசரா பண்ணுன்னு சொல்ல வரேன். சூடோ ஃபுல் ஃபார்ம் அதான் சூப்பர் யூசர் டூ. ஓகேவா? அதே எஸ்யூனா சுவிட்ச் யூசர். ஸ்விட்ச் யூசர். எஸ்யூக்கு ஸ்விட்ச் யூசர். ஓகேவா? ஸ்விட்ச் யூசர் வந்து இப்போ என்ன யூசரா ஸ்விட்ச் ஆகுறேன்? யூசர் 1. இப்போ நான் வந்து கிறிஸ்டன் சைட் சர்ச் ஆகணும்னா ஸ்விட்ச் யூசர் ஐஃபன் கிறிஸ்டன் சைட். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன். எனக்கு வந்து செல்லுக்கு மாறிச்சு. இந்த செல்லில் எனக்கு வந்து எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இங்கே பார்த்தா எதுவுமே தெரியல. மினிமம் செல். இது வந்து என்ன செல்னு சொல்லுவோம்? எஸ்ஹெச். ஓகேவா?
ஜஸ்ட் செல் பக்கத்து என்ன கமாண்ட் எக்கோ டாலர் செல் கேப்ஸ். இது என்ன செல்ல இருக்கு டிஃபால்ட்டா பின் எஸ்ஹெச். இதனால எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் பெருசாலாம் இருக்காது எஸ்ஹெச்ல. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நான் என்ன யூஸர் இருக்கேன்னு எப்படி செக் பண்ணேன்? 2MI ஆர் யூசர்ஸ் வாட்டர் கொடுத்தாலும் எனக்கு காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் நான் எக்ஸிட் ஆகிறேன். ஓகே, இப்போ என்கிட்ட வந்து என்னென்ன யூசர்ஸ் இருக்காங்க எப்படி பார்க்கலாம்? பிடபிள்யூடியில் பார்க்கலாம். இல்லை யூசர் ஒன்னு இருக்கான். இப்போ யூசர் ஒன்று வந்து என்ன குரூப் இருக்கானா குரூப் அந்த யூசர் நேம் போடலாம். VROFP குரூப் யூசர் நேம் என்னது? சாரி, யூசர் குரூப் நேம் போடலாம். யூசர் அந்த யூசர் நேம் என்னது? எப்படி சார் யூசர்ஸ் நினைப்பேன். ஓகே, யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணலையா? ஓகே, ஜஸ்ட் இது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு வந்து என்னென்ன இருக்காங்கன்னா ஒரு யூசர் இருக்கான். இந்த யூசருக்கான குரூப் எப்படி செக் பண்ணுவோம்? cat/etc குரூப். குரூப் கொடுத்தா எனக்கு குரூப் லிஸ்ட் ஆகும். ஆபிஸா நான் ஒரு யூசர் தான் கிரியேட் பண்ணேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ஒரு யூசர் கிரியேட் பண்ணவே ஒரு குரூப் கிரியேட் ஆகும். அந்த குரூப் பேர் என்னது? பிரைமரி குரூப். ஆபிஸா புரியுதுல? ஓகே, எஸ்டிஎல்எஸ் கொடுத்தா எனக்கு வந்து ஆபிஸா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்காது. இது வந்து பிரைமரி குரூப் அப்படி தான் இருக்கும். செகண்டரி குரூப் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டரி குரூப்னா டெவலப்பரில் போய் நான் கிறிஸ்டன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆபிஸா அவனுக்கு பிரைமரி குரூப்னு ஒன்று இருக்கும், செகண்டரி குரூப்னு ஒன்று இருக்கும். ஆமாம். ஓகே, இது வந்து லேசி கமாண்ட். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஆட் யூசர் முன்ன என்ன கமாண்ட் யூஸ் பண்ணும்? யூசர் ஆட் கொடுத்தா எனக்கு வந்து லேசி கமாண்ட் சிம்பிளாக சொல்லலாம். அது மொக்கே கிரியேட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இப்போ ஒவ்வொன்று கூட கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணி ஓகே அது லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போதைக்கு யூசர் 2 என்ன கிரியேட் பண்ணலாம்? ஆட் யூசர் 2 ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு வந்து பாஸ்வேர்ட் வைக்க சொல்லுது. ஜஸ்ட் இந்த இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடிங் தி யூசர் 2ன்னு ஒரு யூசர் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ஜஸ்ட் அதுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு நம்பர் அசைன் பண்ணுது. அது என்ன நம்பர்? குரூப்புக்கு ஒரு குரூப் ஆஃபீஸ் கிரியேட் ஆகுது. ஆடிங் நியூ குரூப். அதில் வந்து குரூப் ஐடி வந்து 1002. அடுத்து ஆட் யூசர் அந்த யூசருக்கு ஒரு ஐடி அசைன் பண்ணுது. அது என்ன யூசர்? 1002. அடுத்து இதுக்கான டைரக்டரி எங்கே கிரியேட் பண்ணுது? ஹோம் யூசர் 2. இதுக்கான அதாவது ஸ்கெல் ஃபைல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இது ரெஃபரன்ஸாக அதில் வச்சுக்கும். இடிசிடி ஸ்கெல்லுன்னு ஒரு ஃபைலில் ரெஃபரன்ஸ் வச்சுக்கும். ஜஸ்ட் இதோட காப்பி அப்படி இருக்கும். ஓகேவா? இந்த நீங்கள் லாகின் பண்ணோம். இப்போ சர்வர் அன்னைக்கு லாகின் பண்ணுறீங்களா? SSH-i அந்த யூசர் நேம் போட்டேன். சாரி, கீ போட்டேன். அதுக்கப்புறம் யூசர் நேம் போட்டேன். இருக்கா உபுண்டுனா உபுண்டு யூஸராக போவோம். அந்த இடத்துல இப்போ யூசர் ஒன்று கொடுத்தா யூசர் ஒன்றா லாகின் ஆகும். அப்படி கட்டாது. நீங்கள் ஸ்விட்ச் யூஸர் கொடுத்து யூசர் நேம் போடுவோம். ஏன்னா இதில் ஜியோ இல்லை. ஜியோனா நீங்கள் கேட்குற பாசிபிள் 4 யூசருக்கு நீங்கள் கிளிக் பண்ண அதுக்குள்ளே போகும். இது நீங்கள் கமெண்டில் தான் நம்ம ஆகணும். ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது. நான் 1 2 3 4 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் அதை ரீஎன்ட்ரி பண்ண சொல்லுது. அது 1 2 3 4 கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு நேம் வைக்க சொல்லுது. ஓகே, கோகுல் சும்மா ஜஸ்ட் ஒரு நேம் வைக்க சொல்லுது. கொடுத்துட்டு ஓகே ரோல் நம்பர் கேட்குது. ஜஸ்ட் காலேஜுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் கேட்கும்ல அந்த மாதிரி தான். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன இருக்கும்? ஒரு யூசர் கிரியேட் இருக்கும். பட் இது என்னது? இப்படி தான் மோஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணுவோம். அந்த யூசரில் உங்களுக்கு வந்து எதுவுமே காட்டல. பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகல, அபிஸா டைரக்டரி கிரியேட் ஆகல, செல்லு டிஃபால்ட் செல் இருந்துச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து எல்எஸ் கொடுத்தா எனக்கு என்ன இருக்கும்? எனக்கு யூசர் 2ன்னு ஒரு பாத் கிரியேட் இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நான் யூசர் 2க்குள்ள மூவ் ஆகிக்கிறேன். ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தா எனக்கு எதுவும் இல்லை. பட் அது நம்ம கிரியேட் பண்ணுறது எங்கே வரும்? யூசர் 2ல லாகின் ஆனால் மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் உங்களுக்கு டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் டவுன்லோட்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் எல்எஸ் இப்போ நான் கொடுத்து இந்த ப்ரொஃபைல் எல்லாமே பார்க்கலாம். ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். கான்ஃபிகர் ப்ரொஃபைல் இதெல்லாம் போக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு யூசர் 2க்கான இதெல்லாம் யூசர் 2ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ எத்தனை யூசர் இருக்கான்னு நான் எப்படி பார்க்க முடியும்? பாஸ்வேர்ட் யூசர்ஸ் ஓகே, நீங்கள் சொன்ன யூசர்ஸ் கொடுத்து யூசர்ஸ் கொடுத்தா எனக்கு இருக்குங்க சார். ஓகே, கேட் பாஸ்வேர்ட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? இப்போ யூசர் 2ன்னு ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கும். சரி, பாஸ்வேர்ட் இருக்கான்னு நம்ம எப்படி பார்ப்போம்? ஷேடோ ஃபைலில் பார்ப்போம். ETC ஷேடோவில் எனக்கு பாஸ்வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்கான ஐடி கிரியேட் ஆயிருக்கு.
பிலாங்ஸ் டு கோகுல்ங்கிற நேம். அதாவது நேம் நம்ம கொடுத்தோம் ஓகேவா? அதனால கோகுல்ங்கிற நேம்ல கிரியேட் ஆயிருக்கு ஓகேவா? வேற எதுவும் குரூப் நேம் அதெல்லாம் இல்ல. நேம்ங்கிறது கோகுல் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கான பாத் இங்க இருக்கு. ஹோம் யூசர் 2ன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஆஃபீஸ் எல்எஸ் பண்ணோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா? இது என்ன செல்ல ரன் ஆகுது? பேஷ் ஓகேவா? இது பாஸ்வேர்ட் செக் பண்றதுக்கு என்னது? கேட் இடிசி ஷேடோ கொடுத்தனா எனக்கு யூசர் 2க்கு அபிஸா பாஸ்வேர்ட் இருக்கு. பட் யூசர் 1க்கு எதுவுமே இல்லை. புரியுதுல? ஓகே. இப்போ குரூப் கிரியேட் செக் பண்ண என்ன பண்ணுவோம்? இடிசி குரூப். ஜஸ்ட் எனக்கு பார்த்தா யூசர் 2ன்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. இது என்ன குரூப்? பிரைமரி குரூப். நம்ம குரூப்னு கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்ணா டிஃபால்ட்டா ஒரு குரூப் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ அந்த யூசர் ஃபிக்சர் என்ன கமெண்ட்? யூசர் நேம் என்னது? ஜஸ்ட் என்டர் கொடுத்தா எனக்கு வந்து யூசர் 2 கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் நான் இது வந்து பேஷ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. பார்த்து தெரியல உங்களுக்கு? செல் அதுக்கு இதுக்கு டிஃபரெண்ட் தெரியுதுல்ல? ஓகே. ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? ஆமா. ஓகே. ஜஸ்ட் நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். இப்போ யூசர் 1க்கு லாகின் ஆகணும்னா யூசர் ஓகே. இந்த இடத்துல பாஸ்வேர்ட் கேட்குது. ஏன் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் ஓகேவா? 1 2 3 4 ஜஸ்ட் கொடுத்தா எனக்கு யூசர் 2 கேட்குது. நான் ரூட் யூசர்ல இருந்து கொடுத்தோன்னே எனக்கு பாஸ்வேர்ட் கேட்கல. ஏன்? ஏன்னா அது ரூட் யூசர். பட் இப்போ நான் வந்து இதுல இருந்து யூசர் 1க்கு போறேன். எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குமா? நான் அது ரூட் யூசரா இருந்து தான் போயிருக்கேன். யூசர் வந்து இப்போ ரூட்டா இருந்தேன். ரூட்ல இருந்து என்ன பண்ணிக்கேன்? எஸ்யூ யூசர் 2ன்னு போயிருக்கேன். எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கல ஓகேவா? செகண்ட் டைம் நான் வந்து அதுக்குன்னு யூசர் 1க்கு ஸ்விட்ச் ஆயிட்டேன் ஓகேவா? யூசர் 1ல இருந்து இதுக்கு போனேன். யூசர் 2 போனேன். இப்போ யூசர் 2ல இருந்து யூசர் 1 போனா எனக்கு கேட்குமா? ஏன் கேட்காது? பாஸ்வேர்ட் இல்ல. பட் ஆனா டிஃபால்ட்டா செட் ஆகும். நான் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா? நம்ம நீங்க சொல்ல கரெக்ட் தான். நம்ம இது செட் பண்ணல ஓகேவா? பட் இது கொடுத்தாலும் எனக்கு உள்ள போகாது. ஓகே. அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகேவா? இப்போதைக்கு என்னன்னா ஒரு பாஸ்வேர்ட் என்னென்ன பார்த்தோம்? எனக்கு கேட்குறது ஓகே. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்னா யூசர்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஓகேவா? அதுக்கு என்ன கமெண்ட்? /etc /பாஸ்வேர்ட். அடுத்தது குரூப் பார்த்தோம். GRO அதாவது என்னன்னு பார்த்தோம். அதுக்குள்ள எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம் ஓகேவா? GROAP குரூப்னு பார்த்தோம். குரூப்ல etc ஷேடோ குரூப் GROAP ஓகேவா? அடுத்தது பாஸ்வேர்ட் பார்க்க பாஸ்வேர்ட் /etc/spam வேற என்ன பார்த்தோம்? யூசர்ஸ் லிஸ்ட் பண்றது, குரூப் லிஸ்ட் பண்றது. ஓகே. யூசரை கிரியேட் பண்றதுக்கு என்ன நார்மல் மினிமம் வெர்ஷனா கிரியேட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தோம்? யூசர் ஆட் நேம் கொடுத்தா யூசர் நேம் கிரியேட் ஆயிடும். அடுத்தது ஒரு அட்வான்ஸ் கிரியேட் பண்ணணும். ஆட் யூசர் நேம் ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுல எந்த டவுட் இல்லைல்ல? அடுத்தது இதுல பாஸ்வேர்ட் ஓகே. இப்போ நான் வந்து யூசர் ஆட் கொடுத்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த யூசருக்கு நான் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் ஓகேவா? ஏன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணல. டிஃபால்ட்டா அதுக்கு நான் வந்து சொன்னேன் மினிமம் வெர்ஷன் அது செல்லே செட் பண்ணல ஓகேவா? இப்போ வந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். எக்ஸிட் ஆகிட்டு நான் நார்மல் யூஸராக வந்துக்கிறேன். இதுலேருந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். அதாவது யூசர் 1லேருந்து யூசர் 2 போனேன். அதனால எக்ஸிட் ஆகிட்டு பேக்வேர்டு வந்துட்டேன் ஓகேவா? இப்போ நான் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்து லிஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னென்ன இருக்குது? ஜஸ்ட் யூசர் 1 இருக்குது, யூசர் 2 இருக்குது. யூசர் 1க்கு நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணல. பாஸ்வேர்ட் ஷேடோ கொடுத்து எனக்கு வரல. செட் பண்ணுறேன். நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணேன். அப்புறம் செல்லும் மாற்றுறேன் ஓகேவா? இதுக்கு என்ன கமாண்ட் புதுசாக யூஸ் பண்ண போகிறோம்னா யூசர் மோட். யூசர் மோட்னா யூசரோட மோட் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா? என்ன யூசருக்கு சேஞ்ச் பண்ணுறேன்? யூசர் 1 புரியுதுல்ல? யூசர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். யூசர் 1க்கு சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சேஞ்ச் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு செல் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா? ஐஃபன் செல் ஓகேவா? என்ன செல் சேஞ்ச் பண்ணுறேன்? பிங் பேஸ். டிஃபால்ட்டாக பேஸ் எடுத்துக்குன்னு சொல்ல வரேன். இதில் ஓகே தானே? புரியுது இல்லை? ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ் ஆமாம். எல்லா இதுலையுமே பேஸ் கிரியேட் ஆகும். டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம தான் அதை பார்த்தோம்ல. அதில் மோஸ்ட்டாக இப்போ அவ்வளோக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கலாம் வச்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் சிடி கொடுத்து இப்போ டாக்குமெண்ட்டை கொடுத்தா டிஓசி டாக்குமெண்ட் டைப் பண்ணிடுறீங்க. இதே கொஞ்சம் பெரிய வேர்டாக இருக்குது.
இப்போ வந்து ஒரு சம்திங் டிஸ்னே பெரிய விட இருக்கு. நீங்க உட்காந்து ஒரு லெட்டர் டைப் பண்ண முடியாது. இதே பேஷ்ல என்ன பண்ணுவோம்னா, இப்ப ஒரு ஃபைல் இருக்குன்னு வைங்க. நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் குடுத்து டேப் குடுத்தேன்னா, மிச்சம் எல்லாம் அதே டைப் ஆயிக்கும். பட் அதெல்லாம் பண்ண முடியாது. அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே. இப்ப நான் போய் செல் பார்க்குறேன். எனக்கு என்ன செல் மாறி இருக்கு? பேஷ் மாறிடுச்சு. இப்ப நான் லாகின் பண்ணா அது என்னன்னா, அதே 3 லெட்டர்ல இன்னொரு காப்பி இருக்கும். இப்ப டவுன்லோட் டாக்குமெண்ட்ன்னு இருக்கீங்க. டவுன்லோடுக்கும் டிஓ வருது. டாக்குமெண்ட் டி1 வருது. அடுத்து 3 லெட்டர் குடுத்து தான் நீங்க டேப் குடுக்கணும். அ. டேப் குடுத்தா வராது. அந்த லெட்டர் இருந்தாலுமே உங்களுக்கு வராது. நீங்க எல்லாம் டைப் பண்ற மாதிரி இருக்கும் மேனுவலா. ஓகே. இப்ப எனக்கு வந்து பேஷ்ன்னு மாறிக்கிச்சு. ஓகேவா? இப்ப லாகின் பண்ணா அபிசா ரூட்ன்னு வரும். அடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்கு பாஸ்வேர்டு பார்க்கலாம். பாஸ்வேர்டு ஆபிஸா யூசர் ஒன்னுக்கு எதுவுமே இல்ல. ஓகேவா? நான் இப்ப யூசர் ஒன்னுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்றேன். அதுக்கு என்ன கமாண்ட்னா, பாஸ்வேர்ட் யூசர் ஒன். ஜஸ்ட் குடுத்தேன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். புதுசா பாஸ்வேர்ட் கேட்குது. நான் சேம் 1 2 3 4 குடுத்துக்கிறேன். 1 2 3 4 குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் குடுத்தேன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் வந்து யூசர் 2 வந்து யூசர் 1 லாகின் பண்றேன். பண்ணலாம். அதே கமாண்ட் திருப்பி நான் பாஸ்வேர்ட் குடுக்குறேன். சேம் குடுத்தா எனக்கு வந்து புதுசா பாஸ்வேர்ட் கேட்கும். 1 2 3 4 1 2 3 4 ரூட் யூசரால மட்டும் தான் பண்ண முடியாது. வேற யூசரால பண்ண முடியாது. ஓகேவா? ஜஸ்ட் குடுத்தேன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு ஆபிஸா. ஜஸ்ட் குடுத்தேன்னா பாஸ்வேர்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து யூசர் 1 ஃபர்ஸ்ட் லாகின் ஆகிறதுக்கு என்ன கமாண்ட்? ஸ்விட்ச் யூசர் ஐஃபன் யூசர் 1 ஸ்விட்ச் ஆயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? யூசர் 1 அட் கேலி. ஜஸ்ட் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். இப்போ யூசர் 2 ஸ்விட்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூசர் 1 லாகின் ஆகிறேன். யூசர் 2 ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். இப்போ யூசர் 1 ஸ்விட்ச் ஆனா ஐஃபன் யூசர் 1 நெக்ஸ்ட் என்டர் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் கேக்குது. 1 2 3 4 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யூசர் 1 ஸ்விட்ச் ஆகுது. ஓகேவா? இப்போதைக்கு யூசர் கிரியேட் பண்ணுறது, யூசர் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, யூசர் லிஸ்ட் பண்ணுறது, குரூப்பை லிஸ்ட் பண்ணுறது. வேற என்ன பார்த்தோம்? ஓகே. யூசருக்கு எப்படி செல் செட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம். அதாவது யூசர் மோடுங்கிற ஒரு கமெண்ட் பார்த்தோம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ரூட்டுங்கிற ரூட் தான் அந்த இது பண்ண முடியுது. அது ப்ளூ கலர்ல வரல. நம்ம அதுக்குள்ள தான் சிடி கொடுத்தா பேக் வந்துடும். நம்ம அதுக்குள்ள இருந்து தான் போகணும். ஜஸ்ட் பர்மிஷன் உள்ள வராது. நம்ம சுவிட்ச் ஆஃப்ல ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு பார்க்க முடியுது. நான் அந்த இடத்துல இருந்து கொடுத்தாலும் ஜஸ்ட் அதுக்குள்ள போயிருச்சு. ஜஸ்ட் யூசர் 2 அதாவது ஹோம் யூசர் 2 இருந்திருக்கேன் டைரக்டரி. அதுக்குள்ள இருந்து கொடுத்தாலும் டேட்டா அங்கே வந்துருச்சு. பட் யூசர் 2 இது யாரால பார்க்க முடியும்? யூசர் 2 மட்டும் தான் பார்க்க முடியும். ஆர் ரூட் யூசரால பார்க்க முடியும். டைரக்டரி கிரியேட் இருக்குது. அது நான் சொல்றேன். டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஐஃபன் எம்என் கொடுத்து கிரியேட் ஆகும். பார்க்கலாம். ஓகேவா? ம் பண்ணலாம். அது சொல்றேன். அதாவது யூசருக்கு எப்படி ரூட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும்னு பார்க்கலாம். அது நீங்க கேட்கறது புரியுது. அதாவது யூசர் 1 யூசர் 2 கிரியேட் பண்ணுறது அப்டேட் பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்போ பண்ண முடியுது. பட் ஆனால் இப்போ நான் ஏபிடி அப்டேட் கொடுக்குறேன். அபிஸ் என்ன பண்ணும்? பண்ண முடியாது. பர்மிஷன் இல்ல. ஏபிடிங்கிறதே இல்ல. பட் நான் வந்து ரூட் ப்ரிவிலேஜ் கொடுத்தா பண்ண முடியும் அபிஸ். அதில் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? யூசர் கிரியேட் பண்ணுறது, யூசர் லிஸ்ட் பண்ணுறது, குரூப்பை லிஸ்ட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் யூசர் மோட் ஒன்று கமெண்ட் பார்த்தோம். அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் போவா. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம்னா குரூப் கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? அபிஸா குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிறேன். கேட் ஸ்லாஷ் இன்டிசி குரூப் குரூப் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது குரூப். ஓகேவா? குரூப் ஆட் குரூப் நேம் என்னது? ஓகே. டெப்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே. ரூட் யூஸராக தான் நான் பார்க்கணும். சூப்பர். தெரியுதுல்ல? அதாவது யூசர் கிரியேட் பண்ண குரூப் எல்லாமே யூசர் ரூட் யூஸராக மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை கொடுத்தேன். ஓகே. எக்ஸிட். ஓகே. அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ஜிஆர் குரூப் ஆட் குரூப் நேம் வந்து டெவ்.
ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கேட் பண்ணுறேன். குரூப் கொடுத்துறோம். ஆஃபீஸில் டெப்னு ஒரு குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, புரியல. டிஃபால்ட்டாக பிரைமரி குரூப்பாக தான் இருக்கும் ஆஃபீஸா. அது ஒரு குரூப். அதாவது ஓகே, நான் வந்து ஆஃபீஸா இப்போ எனக்கு வந்து யூசரில் வந்து அந்த குரூப் காட்டல. ஓகேவா? தெரியுதுல்ல, நான் ஒரு குரூப் தான் கிரியேட் பண்ணேன். பட் யூசர் கிரியேட் பண்ணால் எனக்கு பிரைமரி குரூப் கிரியேட் ஆகும். பட் நான் குரூப் கிரியேட் பண்ணால் எனக்கு யூசர் கிரியேட் ஆகாது. நான் வந்து யூசர் அட்டாச் பண்ண போகிறேன். நான் என்னோட எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு 2 3 யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். யூசர் கிரியேட் பண்ணதுக்கு எனக்கு ஆட் யூசர் எந்த அளவுக்கு வேணால் நான் மினிமமாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு யூசரை யூசர் 3 யூசர் 4 ஜஸ்ட் 4 யூசர் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எந்த ப்ரைவேட் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு 4 யூசர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. தானே. ஓகே. இப்போ டெப்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 4 யூசர் கிரியேட் பண்ணால் 4 யூசருக்கு பர்மிஷன்னா நான் தூக்கி டெப்ல போட்டுக்கலாம். ஆனால் பட் அந்த 4 யூசருக்கு டிஃபால்ட்டாக ஒரு குரூப் இருக்கும். அது என்ன குரூப்? பிரைமரி குரூப். செகண்டரி குரூப்புங்கிறது டெவ். நான் கிரியேட் பண்ண குரூப் தான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த குரூப் ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இதனால தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆஃபீஸாக ஒரு யூசரை லாகின் பண்ணோம். ஏபிடி அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகல. சூட் ஏபிடி அப்டேட் கொடுத்தாலும் ஆகாது. ஏன்? எனக்கு ப்ரிவிலேஜே கொடுக்கல. ஜஸ்ட் அது வந்து யூசர் அவனால மினிமம் பர்மிஷன் தான் இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்? ஓகே, ஒரு யூசர் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்ல யூசர் ஆட் பண்ண போறேன். அதான கான்செப்ட். ஓகே. குரூப்ல எனக்கு ஒரு குரூப் இருக்கு. இப்போ டெவ்ங்கிற குரூப்ல யார் ஆட் பண்ண போறேன்? ஓகே, யூசர் 1 யூசர் 2 ஆட் பண்ண போறேன். அதுக்கு என்ன கமெண்ட்னா யூசர் மோட். யூசர் மோட்னா யூசரோட மோட் சேஞ்ச் பண்றேன். என்னவா சேஞ்ச் பண்றேன்? ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இன்னும் 2 குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன் என்னோட எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? டெப்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன். ஆப்ஷன் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆபரேஷன் டீம். ஓகேவா? குரூப் கிரியேட் பண்ணதுக்கு என்ன கமெண்ட்? ஆப்ஸ். ஓகே. கிரியேட் பண்ண. ஓகே. இப்போ வந்து டெப்னு ஒரு குரூப் இருக்கு. ஆப்ஷன் ஒரு குரூப் இருக்கு. இப்போ வந்து குரூப் ஆட் பண்றேன். அதுக்கு என்னன்னா யூசர் மோட் -g. -gனா குரூப் மீன் பண்றேன். ஓகேவா? என்ன குரூப்? டெப்ங்கிற குரூப்ல யார் ஆட் பண்றேன்? யூசர் 1 ஆட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துட்டு லிஸ்ட் பண்றேன். எனக்கு டெப்ங்கிற குரூப்ல யார் ஆட் ஆயிருக்காரு? யூசர் 1 ஆட் பண்ணிருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து யூசர் 2 வந்து நான் 2 குரூப்ல ஆட் பண்றேன். மேபி இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர் இருக்கலாம். டெவலப்மெண்ட்டும் அவனுக்கு வேணும், ஆப்ரேஷன்ஸ் வேணும். அதனால தான் டெப்னு ஒரு குரூப் இருக்கு, ஆப்ரேஷன் ஒரு குரூப் இருக்கு. இப்போ யூசர் 2 வந்து டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்காரு. அவர் வந்து நான் 2 குரூப்ல ஆட் பண்ணணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? சேம் கமாண்ட் பட் டெவல் கம்மா ஆப்ஸ். யார் ஆட் பண்றேன்? யூசர் 2. யூசர் 2 2 குரூப்ல ஆட் பண்றேன். அவர் டெவலப்பராகவும் ஆட் ஆகணும், ஆப்ரேஷன்ஸும் ஆட் பண்ண முடியும். அதாவது டெவாப்ஸ்னா சிம்பிளா டெவ் பிளஸ் ஆப்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? லிஸ்ட் என்டர் பண்றேன். இப்போ நான் லிஸ்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்? யூசர் 2 வந்து ஆப்ஸ்லயும் இருக்காரு, டெவ்லயும் இருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து டெவ் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. பட் 2த்துக்கும் இந்த வரைக்கும் நான் எந்த பர்மிஷன் கொடுக்கல. யூசருக்கும் கொடுக்கல, குரூப்புக்கும் கொடுக்கல. ஜஸ்ட் அவங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? இப்போ ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றது, குரூப் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி யூசர் குரூப்ல அட்டாச் பண்றது, இதெல்லாம் புரியுதுல? இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, அடுத்து ஒரு யூசர் டெலிட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். டெல் யூசர் யூசர் 4. ஓகேவா? டெல் யூசர்னா டெலிட் யூசர் யூசர் 4 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரிமூவிங் ப்ராடக்ட் ரிமூவிங் யூசர் 4. ஜஸ்ட் நான் லெஸ் பண்ணனா எனக்கு யூசர் 4 இருக்காது. புதுசா பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் எனக்கு இருக்காது. அது மாதிரி யூசர் இருக்க மாட்டாங்க. யூசர் 4 ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சொல்றேன். இந்த குரூப்ல ஓகே நீங்க கேட்கறது தான். இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். இந்த ஸ்டான்ஸ் பண்ணிங்க. அதாவது இப்போ யூசர் 2 வந்து டெவல் இருந்து ரிமூவ் பண்ணும். அதானே கேட்குறீங்க? ஓகே, அதான். ஓகே, குரூப் பாஸ்வேர்ட் -d னா டெலீட். எதுலேருந்து டெலீட் பண்ணுறேன்? டெவ்ல இருந்து யாரை டெலீட் பண்ணேன்? யூசர் 2. ரிமூவிங் யூசர் டெவ் ஃப்ரம் குரூப் 2. ஜஸ்ட் இப்போ நான் கேட் பண்ணி பார்க்குறேன். இங்கே தான். ஓகே, மாற்றி கொடுத்துட்டேன். இந்த பக்கம் டெவ் அந்த யூசர் வரும். யூசர் 2 டெவ். ஜஸ்ட் ரிமூவிங் யூசர் 2 ஃப்ரம் யூசர் குரூப் டெவ். ஓகேவா?
ஜஸ்ட் கொடுத்தேன்னா இப்போ யூசர் 2 வந்து டெபிள் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ குரூப்பை டெலிட் பண்ணணும் அது சொல்லல. ஜஸ்ட் அதே மாதிரி தான். யூசர் டெலிட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் கொடுத்தோம்? டெல் யூசர் யூசர் நேம். அப்போ டெலிட் குரூப்னா டெல் குரூப் நேம். ஓகேவா? ஓகே இப்போ வந்து யூசர் 3 வந்து நான் டெபிள் ஆட் பண்ணுவேன். என்ன கமெண்ட் சொல்லுங்க? யூசர் மோர் -c -a சம்திங் சில டைம் ஏ போடுவாங்க. ஓகேவா? ஏன்னா அப்பன் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்? குரூப் நேம் ஃபர்ஸ்ட். குரூப் நேம் என்னது? டெவ். யாரை ஆட் பண்ணுறேன்? யூசர் 3. ஓகேவா? ஜஸ்ட் நான் குரூப் லிஸ்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து யூசர் 3 வந்து டெவ்ங்கிற குரூப்பில் ஆட் ஆகிட்டாரு. ஓகேவா? வேற எனக்கு ஓகே இதுலேயும் நிறைய இருக்குது. இப்போ கேபிட்டல் லிங்க் கொடுத்தா எக்ஸிஸ்டிங்கில் கிரியேட் ஆகுது. ஸ்மால் சிங் கொடுத்தா ஃபேஸ் ஒன்று கிரியேட் ஆகும் சம்திங். ஓகே இப்போ குரூப் ப்ரிவிலேஜ் கேட்டீங்க. நீங்கள் தானே கேட்டீங்க ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே இதில் என்ன பண்ணலாம்? யூசர் 1க்கு வந்து நம்ம ரூட் யூசர் கொடுத்துலாம். ஓகேவா? இல்லை யூசர் 2 கொடுத்துக்கலாம். ஏன்னா யூசர் 2 தான் டெபிள் இல்லை. ஓகேவா? யூசர் 2க்கு வந்து நான் ரூட் யூசர் கொடுக்குறேன். அதே சமயம் டெபுங்கிற குரூப்புக்கு நான் ரூட் யூசர் கொடுக்குறேன். ஓகேவா? டெபுங்கிற குரூப்புக்கு யூசர் கொடுத்தா நான் யூசர் 1ஆலே ரூட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். யூசர் 3ஆல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தோம் புரியல. ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ப்ரிவிலேஜ் கொடுக்குறது, பாஸ்வேர்ட் கொடுக்குறது, பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப்பில் எப்படி யூசர் ஆட் பண்ணுறது. ஓகே அது மட்டும் குரூப் பாஸ்வேர்ட் -d அந்த குரூப் நேம் யூசர் நேம். ஓகேவா? ஃபஸ்ட் நான் காட்டுறேன். ஓகே இதுதான் பாஸ் கமெண்ட். புரியல ப்ரோ. கமாண்ட்னா bisa switch user -user 1 su ஓகே இது இருக்கு. ஓகே தானே எல்லாம்? ஓகே இப்போ என்ன பார்க்கணும்? ஓகே பர்மிஷன்ஸ் தான் கேட்டாங்க. இப்போ பர்மிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா அதாவது சூடோங்கிறது என்ன சொன்னேன்? சூப்பர் டூப். ஓகேவா? அந்த யூசரால தான் என்ன எடிட் பண்ண முடியும். அது வந்து என்ன பண்ணுறேன்? விஏங்கிற எடிட்டரில் பண்ணுறேன். விஏ எடிட்டரில் என்ன பண்ணுறேன்? சூடோ ப்ரிவிலேஜ் யார் கொடுக்கணும் யார் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஆட் பண்ணுறேன். ஓகே விஏ SUDU சாரி டிஓ இந்த கொடுத்து நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் எனக்கு வந்து நேனோ ஆர் ஓப்பன் ஆகும். சில இதில் விஏ எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் ஜஸ்ட் நான் கீழே போகிறேன். கொஞ்சம் கீழே போனால் எனக்கு பார்த்தா யூசர் ப்ரிவிலேஜ்னு இருக்கு. ஓகேவா? யூசர் ப்ரிவிலேஜ்னா ஒரு யூசருக்கான என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேவா? அதே ஒரு குரூப்புக்கான பர்மிஷன். ஓகேவா? இதை பார்த்து உங்களுக்கே புரியும். மேலே ரூட்டுங்கிற யூசருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்னா எல்லா கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆர்எல்ஸ் பர்டிகுலர் பாத் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் நான் /min/etc கொடுத்துட்டு அதில் இருக்க மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? நான் இதே எல்லாமே கொடுக்கணும்னா ஆல். ஆபிஸாக என்ன கொடுத்தோம்? யூசர் 2க்கு எல்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. யூசர் 2 அவருக்கு என்ன ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன்? ஆல். சேம் ஆல். இந்த பக்கம் இருக்க ஆல் என்னன்னா ஓகே இது வந்து அந்த யூசருக்கான எப்படி சொல்லணும்னா சிஸ்டம்னு சொல்லலாம். யூசர் 2க்கான இப்போ டெஸ்க்டாப்பு டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் ஆல் கொடுக்குறேன். இந்த பக்கம் இருக்கிறது வந்து கமெண்ட்ஸு. ஆர்எல்ஸ் நீங்கள் பர்டிகுலர் கமெண்ட் கொடுக்கணும்னா ஒரு பர்டிகுலர் கமெண்ட் பின்ல இருக்க எனக்கு வந்து டாப் கமெண்ட் மட்டும் கொடுக்கணும்னா டாப் மட்டும் தான் அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேற எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா நான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஆளுங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஆல்னா எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுக்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? யூசர் 2 வந்து எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே அடுத்து நான் வந்து டெவுங்கிற இதுக்கு இது கிரியேட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக குரூப்னா முன்னாடி டாலர் அதாவது மாட் சிம்பிள் போட்டுக்கணும். அப்போ தான் அது வந்து குரூப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? குரூப் என்னது? டெவுங்கிற குரூப்புக்கு ஆல் கொடுத்தானா இது என்னன்னா எல்லா யூஸரும். ஏன்னா குரூப்புனா அதில் நிறைய யூசர் இருப்பாங்க. எல்லா யூசருக்குமே நான் கொடுக்குறேன். ஓகேவா? அவர் பர்டிகுலர் யூசர் மட்டும் கொடுக்கணும்னா டெபிளில் நான் யூசர் 1க்கு மட்டும் கொடுக்கணும்னா இந்த ஆளுக்கு பதில் யூசர் 1க்கு கொடுத்தா போதும். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஆல் ப்ரிவிலேஜ் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். ஓகேவா?
ஜஸ்ட் இதை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல இன்னொரு ஃபேன் கோட் இருக்கு. ஓகே, நோ பாஸ்வேர்ட், அதாவது பாஸ்வேர்ட் எல்லாம் கூட உங்களால் ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்ல வரேன். இப்படி கொடுத்துட்டு நான் சேம் ஆள் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ண, பாஸ்வேர்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ண. இப்போ சூடோ ஐஃபன் யூசர் கொடுத்தா சம்டைம் பாஸ்வேர்ட் கேட்குதுல்ல, எனக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணால் நோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி கொடுத்தா எனக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்ல வரேன். புரியல? ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. பாஸ்வேர்ட் எல்லாமே இப்போ யூசர் ஒன்னில் வந்து நான் சூடோ ஏபிடி அப்டேட்னா பாஸ்வேர்ட் கேட்காம எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்ல வரேன். இது நார்மலாக சூடோ ஏபிடி அப்டேட் கேட்டால் நமக்கு பாஸ்வேர்ட் கேட்க பார்த்துருக்கீங்களா? அதனால இது பாஸ்வேர்ட் கேட்காமே போகும். ஓகேவா? இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு குரூப் ஆப்ஷன் கொடுத்தேன், அதுக்காக நான் பாஸ்வேர்ட் இல்லாமல் கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் அதுக்கு எக்ஸெக்டாக என்ன பண்ணுறேன், அதுக்கு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுறேன். பர்டிகுலர் அலோவ் பண்ணால் நீங்கள் ஸ்லாஷ் பின்னா அந்த கமெண்ட் மட்டும் கொடுத்துக்கலாம், ஆறு பாத் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் யூசருக்கு என்ன பண்ணுறேன், ஆல் கொடுத்துட்டு சென்ட்ரல் ஆல் கொடுக்குறேன். ஜஸ்ட் இவரால் என்ன ஆக்சஸ் பண்ணும், ஆல் மட்டும் ஆக்சஸ் பண்ணும், பட் வித் பாஸ்வேர்ட். ஓகேவா? ஜஸ்ட் இதை எப்படி சேவ் பண்ணும், கண்ட்ரோல் எக்ஸ், எக்ஸ்னா சேவ் பண்ணிட்டோமா என்னன்னு கேட்குது. சேவ் பண்ணணும் ஒய் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுக்கணும். சீனை கேன்சல், ஒய் கொடுக்குறேன். ஓகே, இதே ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்குது. அதாவது சூடோ இஆர்எஸ் டெம்புங்கிற ஃபைல் நேம். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன், எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம், யூசர் குரூப்லாம் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெவ்ங்கிற குரூப்புக்கு ப்ரிவிலேஜ் கொடுத்துரும், ஆப்ஸுங்கிற யூசருக்கு. ஓகே, யூசர் 2க்கான ரூட் ப்ரிவிஷன் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் ஓகே, அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ டெவால் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும், யூசர் 2வால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா யூசர் 2க்கு நம்ம வந்து யூசர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? பட் ஆனால் மீதி எல்லாத்துக்கும் குரூப் ஆட் பண்ணிட்டோம். இந்த குரூப்புக்கு எனக்கு வந்து ரூட் ப்ரிவிலேஜ் இருக்கு. இப்போ நான் ஒரு யூசராக சுவிச் ஆகணும். கமெண்ட் என்னது, யூசர் 2. ஓகேவா? ஜஸ்ட் சுவிச் ஆகிக்கிறேன், எனக்கு யூசர் 2 வந்துச்சு. இப்போ நான் ஆஃபீஸாக ஏபிடி அப்டேட் கொடுக்குறேன், முன்னாடி சூடோ கொடுக்குறேன். ஜஸ்ட் பாசிட்டிவ் 1 2 3 4 கேட்குது, ஜஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, இது ஏன் பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் ஆல் கொடுத்தோம், பட் நோ பாஸ்வேர்ட் கொடுக்கல. ஓகே, நான் அடுத்து எக்ஸிட் ஆகிட்டு யூசர் 1 லாகின் பண்ணலாம். புரியுதில்ல என்ன பண்ணுறேன்னு சொல்லி? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், நீங்கள் ரெக்கார்டிங் திரும்பி பாருங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு இப்போ அப்டேட் பண்ண முடியுது, முன்ன பண்ண என்னால் பண்ண முடியல. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ என்ன ஆகுறேன், யூசர் 1 ஆட் ஆகிறேன். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன், ஏபிடி அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு ஆஃபீஸாக பர்மிஷன் டேனேட், முன்னாடி சூடோ கொடுக்குறேன். சூடோ கொடுத்து என்டர் கொடுக்குறேன். எனக்கு பாஸ்வேர்டே கேட்கல. ஏன்? எங்க தான் நோ பாஸ்வேர்டுங்கிற கமெண்ட் எதில் எடிட் பண்ணேன், அது கமெண்ட் என்னது, விஐ சூடோ, அதுதான் மெயின் ஃபைல். ஓகேவா? இப்போ புரியுதுல்ல, ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணணும், யூசர் எப்படி கிரியேட் பண்ணணும், யூசர் எப்படி பர்மிஷன் செட் பண்ணணும், ஒரு பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணணும், ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்ணணும், குரூப்ல எப்படி யூசர் ஆட் பண்ணணும், குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணுறது எப்படி, குரூப்புக்கே எப்படி பர்மிஷன் கொடுக்கணும், எல்லாமே புரியுதுல்ல? சூடோவே போடாமல் எக்ஸிக்யூட், அது ஆனால் குரூப்னா கண்டிப்பாக போட்டுதான் ப்ரோ, போட்டுங்க. ஜஸ்ட் அது போட்டுதாங்க. ஓகே, நீங்கள் இப்போ கேட்டது வந்து யூசர் 1ல இருந்து யூசர் 2 பர்மிஷன் செட் பண்ணது. ஆஃபீஸ் இப்போ பண்ணலாம், பட் முன்னாடி சூட் ஆட் பண்ணிக்கணும். பாஸ்வேர்ட் என்ன யூசருக்கு, யூசர் 2க்கு ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்குது புதுசு ஆஃபீஸா. முன்ன கேட்டால் எனக்கு கேட்கல, பர்மிஷன் டேனே வந்துச்சு. சூடோ கொடுத்தா பர்மிஷன் டேனே வந்துச்சு மேடம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 கொடுக்குறேன். ஜஸ்ட் 2 3 4 கொடுக்குறேன். ஆஃபீஸ் எனக்கு வந்து வருது. ஓகேவா? ஓகே, இப்போ ஏதாச்சும் டவுட் இருக்கா? போடல, அது ஃபர்ஸ்ட் யூசருக்கு போட்டேன், யூசர் 2க்கு போட்டேன், யூசர் 1க்கு போடல. யூசர் 2 பாஸ்வேர்ட் தான் போட்டேன். அந்த யூசருக்கு உள்ள நீங்க இப்போ யூசர் 2க்கு மட்டும் எனக்கு பைத்தான் கிரியேட் பண்ணிருக்கலாம். ஓகேவா? அந்த யூசர் 2 பைத்தான் மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ ஏபிடி அப்டேட் கொடுத்தா யூசர் 2 பைத்தான் மட்டும் அப்டேட் ஆகும். ஒவ்வொரு யூசருக்கு நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு யூசருக்கு நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த யூசரால் மட்டும் தான் அந்த ஜாவா அக்சஸ் பண்ணணும், ஆஃபீஸ் அவரால் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? மோஸ்ட்டாக சிஸ்டம் தான் அப்டேட் பண்ணோம். எனக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் மட்டும் தான் ஆச்சு, டவுன்லோடில் இது ஆகலை. எனக்கு ஐ திங்க் ஜஸ்ட்டு 9 பேக்கேஜ் வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக ஃபெட்ஜ் ஆகிட்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சம்திங் மோஸ்ட்டாக எதுவுமே அப்டேட் ஆகலை. பட் ஆனால் எனக்கு அதில் இருக்க பேக்கேஜ் மட்டும் தான் அப்டேட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா
ஆபீஸா வரும். sudo apt update. சரி ஆபீஸா வரும். ஜஸ்ட் ஒரு 9 டைம் வந்துட்டு ஓகே அதே டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகும்னா இந்த யூசர் டெலினா எக்ஸிட் கொடுப்போம், ஆர் லாக் அவுட் கொடுத்துக்கலாம். லாக் அவுட் எனக்கு வந்து யூசர் விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? ஓகே ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ யூசர் ஸ்விட்ச் ஆகிறது எப்படி, மூவ் பண்ண எப்படி, பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது எப்படி, செல் செட் பண்ணுறது எப்படி, வேற என்ன, ஓகே குரூப்ல ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, மோஸ்ட்டாக இந்த யூஸ் கேஸ் தான். யூசர் கான்செப்டே இவ்வளோ தான். ஓகேவா? இது நம்ம அட்வான்ஸாக பார்ப்போம். ஒரு யூசர் எப்படி ஃபோல்டருக்கு எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணணும் இதெல்லாம் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ம் ஃபர்ஸ்ட் கால் வந்து டெவ்ல இருக்க எல்லா யூசரும் மீட் பண்ணுது. இதே அந்த இடத்துல ஆளுக்கு பதில் யூசர் கொடுத்தா அந்த யூசருக்கு மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? உள்ள இருக்க செகண்ட் இருக்கிறது உங்களுக்கு வந்து கமாண்ட், எல்லா கமாண்டும் கொடுக்குறேன். எல்லா ஃபோல்டர் அதுல வந்து ஃபோல்டர் ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுல 2 ஆல் இருந்துச்சுல, ஜஸ்ட் காட்டுறேன். விஏ சூடோன்னு இருக்கு. ஜஸ்ட் நான் கீழே போய்க்கிறேன். ஓகே இந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டெவ்மெண்ட் இருக்குல்ல, இது வந்து எல்லா யூசரும் நான் இந்த இடத்துல யூசர் ஒன்று மட்டும் தான் செட் ஆகும். ஓகேவா? இதில் ஆல் இருக்கிறது வந்து எனக்கு ஃபோல்டர் ஆக்சஸ் சம்திங், எனக்கு எந்த ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணும். இப்போ ரூட் டைரக்டரி மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணோம், ஆர்எல்ஸ் இந்த ஃபோல்டர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். ஆர்எல்ஸ் இதில் வந்து ஓகே கமாண்ட் இப்போ வந்து டாப் கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம், சிடி கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம், பிடி கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணா கமாண்ட் மட்டும் கொடுப்பேன். இந்த ஆள் என்னன்னா ஓகே எல்லாத்தையுமே பாஸ்வேர்ட் இல்லாமல் போன்னு சொல்ல வரேன். வெறும் ஆள் கொடுத்தா எல்லாமே ஆக்சஸ் பண்ணும், பட் பாஸ்வேர்டு ஆக்சஸ் பண்ணும். எதுவுமே கொடுக்கலன்னா நோ பாஸ்வேர்டு கொடுத்தா பாஸ்வேர்ட் இல்லாமல் ஆக்சஸ் பண்ணும். ஓகே சூடோ போட்டேன். ஓகேவா? ஓகே மோஸ்ட்டாக இது இந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருந்தால் ஓகே தான். மோஸ்ட்டாக குரூப் இதுக்கு மேலே அட்வான்ஸ் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோம் அதெல்லாம் பார்க்கலாம். அது மோஸ்ட்டாக கொண்டு போகலாம். சிஹெச் ஓன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு டிஏஆர் சாயின் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தேன்னா எல்எஸ் செட் பண்ணி எல்ஏ கொடுத்தேன்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ரூட் யூஸராக தான் இருப்பாங்க சாய்ங்கிறது. ஓகே சாய்ங்கிறது ரூட் யூஸராக தான் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் இந்த யூஸருக்கு வந்து நான் ஒரு குரூப் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? சிஹெச் ஒன் ஐஃபன் ஆனால் ரிக்வெஸ்டிவாக அந்த ஃபோல்டருக்கு எல்லா ஃபைல்ஸ்க்கும் நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் ரிக்வெஸ்ட்னு சொல்கிறேன். என்னவா கிரியேட் பண்ணும், யூசர் 2 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? யாரை சாய்ங்கிற ஃபோல்டர் யூசர் 2 ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது பிரைமரி குரூப்பு யூசர் 2 இருக்கணும், செகண்டரி குரூப்பு யூசர் 2 இருக்கணும். யாருக்கு? சாய்க்கு. இப்போ என்ன யூஸராக இருக்காங்க? ரூட். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ எல்லாம் செக் பண்ணி கொடுத்தா ஆபியஸாக யூசர் 2 மாறிக்குவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணா இப்போதைக்கு பார்த்தாச்சு. ஜஸ்ட் இவ்வளோ ப்ரிவிலேஜ் சிஹெச் ஒன் ஐஃபன் ஆர் கொடுத்தா போதும், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் இது கையோட பார்த்துருங்க. இப்போ அவருக்கு ரூட் யூசர் கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? ரூட் ஆபீஸா ரூட்னு கொடுக்கலாம். ரூட்னு கொடுத்து அவருக்கு மேபி செகண்டரி குரூப் வந்து டெவ்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்தனா அவருக்கு என்ன ஆகும், பிரைமரி குரூப் வந்து ரூட் யூஸராக இருக்கும், செகண்டரி குரூப் வந்து டெவ் யூஸராக இருக்கும். ஓகேவா? சாய்ங்கிற ஃபோல்டர் இருக்கு, நான் அந்த ஃபோல்டர் தான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? அவ்வளோ சிஹெச் ஒன்னுங்கிற மொத்தமாக இந்த கமெண்ட் தான். இப்போ நீங்கள் யூஸரை 2 ஆட் பண்ணால் உங்களால் டெவ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்? ஜஸ்ட் இப்போ அந்த இடத்துலயே sudo su ஐஃபன் யூசர் 2. ஓகேவா? ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆகிக்கிறேன், எல்எஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து சாயின் இருக்கு, சிடி சாய் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஏன் ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா இது வந்து யூசர் 2ங்கிற டைரக்டரியில் இருக்கு. ஓகேவா? ஓகே இந்த இடத்துல இந்த பெர்மிஷன் எதுக்கு பண்ணணும்னா இப்போ வந்து நான் அப்பாச்சி 2ங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அப்பாச்சி 2 யூஸரால் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் கேஸ் இது மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த யூஸரை இதால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்கு இந்த பர்மிஷன் இந்த குரூப்பால் இந்த யூஸரால் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுவோம், இந்த குரூப்பால் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஓகேவா? ஓகே ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.